ஐயா மக்களே, ஏன் மக்களே இப்படி அழுதுட்டு கிடக்க? உன் அழுவு சத்தம் கேட்டு தான் வந்தேன். எங்க அம்மையை காணோம், எங்க பாட்டியும் காணோம், எங்க போனாவன்னு தெரியல. எங்க அம்மையும் பாட்டியும் காணோம். உங்க அம்மையும் பாட்டியும் காணுமா? அது எங்க போய் தொலைஞ்சு போகுது? அதுக்கு ஊரே வித்துட்டு வந்துடும். அதுவெல்லாம் தொலைய போகுது. எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பாவ மக்களே, இப்போ வருவாவ. உன்னை ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாவளோ? நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? ஐயோ, உறங்கி முடிச்சியா? சரி, அழுவாம இரு மக்களே, இப்போ வருவாவ, அழுவாத. ஏன் எம்மா ஆத்தாளுக்கும் மகளுக்கும் ஒரு குண்டா காப்பியை போட்டு முறுக்க வச்சு தின்னுட்டு இடந்துருப்பாளுவ போல. திங்க திங்க எங்கே போயிட்டாளுன்னு தெரியலையே. ஊரில் எதுவும் வம்பு வந்திருக்கும், வெட்டி பார்க்க போயிருப்பாளுவ. சரி மக்களே, அழுவாத, நான் இருக்கேன்ல துணைக்கி. உங்கள் அம்மையும் பாட்டியும் வார வரைக்கும் நான் துணைக்கி இருக்கேன். அழுவாம இரு மக்களே. உங்கள் அப்பா போன் பட்டாவளா? காலையில் பேசினாவ. ஆமாம், உனக்கு இந்த உன் சத்தக்கா சோனியா கடையெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லையோ? எங்கள் பாட்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. எனக்கு போகணும் தான் இருக்கு. எங்கள் பாட்டி தான் அவியலெல்லாம் போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாவ. ஏப்பா கிளடு ஒரு முடிவோட தான் இருக்கும் போல. அவளுக்குலாம் அப்படித்தான் வேணும். மக்களே பார்த்து வா, மக்களே பார்த்து வா. சுசிலா அண்ணனை கை தாங்க கொண்டு ரூமில் படுக்க வைட்டி இப்போ. ஐயப்பா, இது என்னாச்சு தெரியலையே. முனியம்மா, என்னாச்சு? நான் இந்த பிள்ளை அழுதுட்டு கிடந்துச்சா, ரோட்டாடி கடைக்கு போகலான்னு போனேன். இந்த பிள்ளை ஒத்தையில நின்று அழுதுட்டு இருந்துச்சா பாம்போல. மனசு கேட்கலாதான் வந்து துணைக்கிருந்தேன். உங்கள் ரெண்டு பேரையும் காணுமா? எங்கம்மா போனியே? ஏன் இவளுக்கு இப்படி அடிபட்டிருக்கு? ஏட்டி வசந்தி, என்னட்டி சொல்ல? இந்த ஊர்க்கறி அவ்வளோ பேரும் சேர்ந்து அவளுக்கு சப்போட்டு போட்டு நிற்காளுவ. என் மயன் நிலமையை பற்றியாட்டி குடிச்சுப்பிட்டு காட்டுக்குள்ளே விழுந்து கிடந்தாம்ட்டு எப்படி அடிபட்டிருக்கு பார்த்தியா? அம்மா வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாட்டி அந்த மூதேவி. அவளா நல்ல அறுப்பாளாட்டி விலங்கு வளாட்டி அவள் சீரழிஞ்சு சின்ன பண்ணாயி ஒரு நேரம் சுவாத்தி கூட பிச்சை எடுத்து தாண்டி நடு ரோட்டில் திரியணும். ஏன் உன் வீட்டிலலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கா? யார் வீட்டில் பிரச்சனை இருக்காமல் இருக்கு? உன் புருஷன் ஒன்று அடிக்காமல் இருக்கானா? உன் மாமி ஒன்று திட்டாமல் இருக்கா? நீ என்ன பயத்திட்டு வெளியில் வாட்டியும் ஓடுற? இவ பாருட்டி என்ன காமிச்சு வச்சிருக்கான்னு அவனை கேவலப்படுத்தின மாதிரி இப்படி செஞ்சுவிட்டாளேட்டி. அவன் அந்த சுவாகத்துலேயே இப்படி குடிச்சு காட்டிலேயும் மேட்லேயும் விழுந்து கிடக்காடேட்டி. ஐயே, என்னம்மா சொல்லுதியே? சரி, கேட்கவே சங்கடமா இருக்கு. என் பிள்ளை வாழ்க்கையே நாசமாக போயிட்டுட்டி. அவன் நல்லா இருப்பான்னு நினச்சி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் கல்யாணமே அவனுக்கு கருமாதி மாதிரி ஆயிட்டு அவனை நானே குழியில் தள்ளி விட்டேன்டி. இப்போ ஆளுங்கிணத்துல நானே கல்லை கட்டி தள்ளி விட்டேன். அப்போவே சொன்னாவ, இவ யாரும் இல்லாதவ, தாய் தகப்பு இல்லாமல் வளர்ந்த பிள்ளை நல்லா இருக்க மாட்டா, இவ என்ன குணத்தில் வந்திருப்பா, பாசம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னாவட்டி. அதே மாதிரி என் மயனை தவிக்க விட்டு போனாட்டி. என்னென்னலாம் வாங்கி போட்டவையில் எப்படியெல்லாம் தாங்கணும்? நேரத்துக்கு நேரம் சுவாறு, கேட்குற நேரம்லாம் உடுப்பு, என்னென்னலாம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட பீஸு, எங்கேனாலும் போய் அடிச்சு பிடிச்சி வேலை பார்த்து கொண்டு வந்து போட்டுருவான்டி. என் பிள்ளை இன்னைக்கு இந்த நிலமையில் ஆக்கி வச்சிருக்காட்டி. ஐயோ, உங்கள் நல்ல மனசு யாருக்குமா புரியுது? நீங்கள் இவ்வளோ குணமாக இருக்கிய. ஆனால் வெளியில் பூரா உங்களை பற்றி குறை சொல்லிட்டு அலையாவ. நீங்கள் தான் இப்படி குடிக்க வச்சிருக்கிய, நீங்கள் தான் கெடுத்திருக்கியன்னு உங்களை தான் இவ்வளோ குறை சொல்லிட்டு அலையுதாவ. ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்ல மனசாக இருக்கீங்களே, உங்கள் நல்ல மனசு யாருக்கு தான் புரியுது முடியாமாம்மா? எட்டி யாராவது பெத்த மயம் கெட்டு போகணும்னு நினைப்பாவளாட்டி. அவனை குடிக்க வச்சு எனக்கு என்னம்டி கிடைக்க போது? நான் பெத்த மயனை நானே அழிக்கணும்னு நினைப்பேனா? அவள் ஒருத்தி சொல்லுதான்னு இந்த ஊர்க்காரியெல்லாம் கேட்டவளுக்கு சப்போர்ட்டு போடுதாவட்டி. இந்த ருக்கெல்லாம் என் கூட எவ்வளோ பழக்கம் தெரியுமா? 20 வருஷமாக என் கூட இருந்தவட்டி. இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன தூக்கி போட்டா என்ன ரோட்டில் பார்த்தா கூட இப்படி திரும்பிட்டு போகிறா தெரியுமாட்டி? ஐயே விடுங்கம்மா, அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதியே. நீங்கள் எல்லாம் இப்படி வருத்தப்பட்டுட்டு கிடக்குறிய. அவியெல்லாம் அங்கே நல்லா தான் இருக்காவ. பக்கத்து வீட்டுக்கு போகவும் வரவும் பாயசம் வச்சு கொடுக்க, பச்சை துட்டு கொடுக்க நல்லா தான் இருக்காவ. இன்னைக்கு காலையில் கூட பார்த்துட்டு தான் வந்தேன். குழு துட்டு வாங்குறதுக்கு வந்திருந்தாவ. குழு துட்டை வாங்கி அவிய வாட்டிக்கு ஏசி வாங்க, பிரிட்ஜ் வாங்கவும் நல்லா தான் இருப்பாவ. நீங்கள் என்னத்தையும் போட்டு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிய? வந்தால் வரட்டும், வரலைன்னா போட்டோம். என்னட்டி செய்து அவளை மாதிரி நம்மளுக்கு கல் மனசாக இருக்க முடியலையே. மனசையே கேட்க மாட்டேங்கிட்டி. என் பையன் பற்றியா? என் பையனோட நிலைமைக்கு இவதாம்ட்டி காரணம். நான் சொன்னால் நம்ப மாட்டேங்களவட்டி. நீயாவது சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லி நம்ப வைட்டி, இவளை பற்றி புரிய வைட்டி. ஏம்மா, எங்கே அவளை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம்னா ஊர்க்காரி அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து நம்மளை கொண்டுருவளவு போல. அந்த வரத்து தான் வேற அழுவ. அப்படி உங்கள் மருமவை என்னத்தை தான் சொல்லி எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கான்னு தெரியல. அவ்வளோ பேர் தான் சாப்பாடு போடுது அழுவ. அவள் அந்த காலத்துலேருந்தே பேசியே ஆளை மயக்கிடுவாட்டி. ஒரு ஆளை விடாமல் பேசி மயக்கி வச்சிருவா பார்த்தியா? ஊர்க்காரி எல்லாம் நம்மளை தான் எதிரியாக நினைக்காளுவா அவளை பற்றி ஏதாவது சொன்னான். என் பிள்ளை இன்னைக்கு என்ன நிலமையில இருந்து வருது நீ தானட்டி பார்க்க, கண்ணு முன்னாடி இருந்து பார்த்தேல. நான் என்ன பொய்யா சொல்லுதேன், நான் இல்லாதையா சொல்லுதேன்? நீ தானே இப்போ கண்ணு முன்னாடி பார்த்த. காட்டுக்குள்ளே கிடந்தாம்ட்டி உன் புருஷன் தான் வந்து சொன்னார். போய் தூக்கிட்டு வாரோம் நானும் ஏன் அவளும். ஐயா முனியம்மா, நீங்கள் வருத்தப்படாமல் இருங்க. உங்கள் நல்ல மனசு யாருக்குமா தெரியுது. நான் சொல்லி பார்க்குறேன் போய். என்ன? சரிட்டி. சரி, அப்போ பிள்ளையை பார்த்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன். சரிட்டி.
மக்களே அதான் அம்மையும் பாட்டி வந்துட்டோம்ல, இன்னும் எதுக்கு மக்களே அழுகாம போயிரு. ஏட்டி உள்ள கொண்டு பாட்டியோ ஏன்ட்டு இப்படி முறைச்சு நிற்காதான் தூக்கிட்டு வந்தாச்சுல, அப்புறம் என்ன? அடப்பா வாங்கிட்டு ஆத்தாள் மயனுக்கு வேற வேலை இல்லை. என்ன கணக்கணக்கா சென பண்ணி மாதிரி வெட்டி போட்டால் ஒரு ஊருக்கு ஆகும் போல. சோத்தை பாட்டு போட்டு நல்லா பண்ணி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். தூக்க முடியுதா ஒன்று முடியுதா, ஏன் ஒரு கையே விளங்காமல் ஆயிட்டு. அவன் குடிச்சிட்டு காட்டில் மேட்டில் விழுந்து கிடப்பானா, இவைய போய் தூக்கிட்டு வருவாங்களாம். இது என்ன செய்ய, எனக்கு என்ன ஆசையாக பாசமாக அவனை தூக்கிட்டு வரணும்னு. இப்படியெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறதோ 4 பேர் பார்ப்பாளுவில். அப்போ சொல்லுவாளுவ இந்த அக்கா தங்கச்சி அம்மாளும் மயனை என்ன தாங்குதாளுவோ எப்படி பாதுகாக்கலவன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வந்தால அவள்லாம் 1ன்னா 9ன்னு ஊதி விடுவாட்டி. அவள்கிட்ட இப்போ நல்லா பாட்டு விட்ருக்கேன். ஊரில் இருக்கிறவங்க எல்லாட்டையும் போய் சொல்லுவா. அட போங்க, உங்கள்கிட்ட இருந்து ஒரு இடத்த எழுதி வாங்குறக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிரவே போல. லேஸ் வாசெல்லாம் நினைக்காதம் டீ, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 1.5 கோடி ரூபா உடது கிடக்கு. உங்கள் அம்மா இந்த அழுக்கு சிலையும் கவரிங் நவையும் அள்ளி போட்டு திரியவும் ஒன்றுமில்லைன்னு நினச்சிவிடாத. 1.5 கோடி ரூபாவோட சொத்து கிடக்கட்டி, அவ்வளவு உனக்கு தான். ஆமாம், இப்படியே வாயிலேயே பாயசம் கச்சுங்க. இப்படியே காய்ச்சி அதை இதையும் செய்யவே. என்னைக்கு நீ எழுதி தர போறியோ? பொறு டீ பொறு. உடனே அவன்கிட்ட போய் எழுதி கேட்க முடியும்? அவன் பொண்டாட்டி போய் என்ன ஒரு 30 நாள் இருக்குமா, 1 மாதம் இருக்குமா, அதுக்குள்ளேயுமா எழுதி வாங்க முடியும்? பைய தான் டீ காய நவுத்தணும். சரி கோபப்படாம இரு, நான் போய் காப்பி சூடுன்ட்டு வரேன். சரிப்பா, அதனாலும் செய்யுமா, தலை வலிக்கு. சரி இரு கோபப்படாம இரு, நான் போய் காப்பி சூட வச்சுட்டு வரேன்னு. அப்பா உன் அவகாரி அழுதுட்டு நிற்கா பாரு, என்னன்னு கேளு போய். பாக்கேன். ஏட்டி ராணி, அதையே நினைச்சிட்டு இருக்காம விடுட்டி. பிள்ளைகள் வர நேரம் ஆயிட்டு. நான் போய் அவியில கூட்டிட்டு வர சொல்லுவேன். பிள்ளைகள் அப்புறம் ஒத்தையெல்லாம் நிப்பாளுவ, யாரும் வருவான்னு எதிர்பார்த்து நிப்பாளுவல்ல. நான் போய் அவியில கூட்டிட்டு வர சொல்லுவேன். நீ இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்காதம்ட்டி. வந்தா பிள்ளைகள் எதுவும் சங்கடப்படும். அம்மா ஏன் அப்படி இருக்கான்னு நினைச்சு எதுவும் நினைப்பாளுவ. சும்மா இரு. ஆமாம் விடுங்கக்கா, நாங்கள் தான் பேசிட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்குக்கா நீங்கள் இப்படி இருக்கீங்க? விடுங்கக்கா. ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு, நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் போனக்கப்புறம் இதே மாதிரி சோகமாக இருக்கிறதுக்கோ? ராணி என்ன மக்களே செய்த? அம்மா வாங்கம்மா. இருக்கு பாட்டி வாங்க. என்ன டீ செய்தியா பேசிட்டு இருக்கீங்களோ? மீன் கறி வச்சனா, அதான் பிள்ளைகளை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இனி பள்ளியோடத்தை விட்டு வந்து சாப்பிடுவாளும்ல, அதான் கொஞ்சம் போல மீன் கறி கொடுத்துட்டு போனால் பிள்ளைகள் சாப்பிடுமேன்னு கொண்டு வந்தேன் டீ. ஏன் இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கா, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு? யார் எதுவும் சொன்னாவளோ? என்னாச்சு டீ ராணி? இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? ஒன்றை பார்த்தா எனக்கு தெரியாதோ? என்ன அப்படி ஆச்சு? யார் எதுவும் சொன்னாலும்லோ? இப்போ தான் கீதாலும் பாத்திமாவும் போகிறத பார்த்தேன். சின்ன பொண்ணு லட்சுமி வந்து நிற்காவ. என்ன எதுவும் சொன்னாவளா? என்ன பிரச்சனை? துட்டு எதுவும் பத்தலே நினச்சி கவலைப்படுதியோ? பிள்ளைகளுக்கு பீஸ் கேட்ட எதுவும் துட்டு எதுவும் வேணுமோ? அப்படி எதுவும் இருந்தால் சொல்லிட்டு தாத்தாட்ட துட்டு இருக்கு வாங்கி தரேன். ஐயா அப்படியெல்லாம் இல்லைம்மா. பிறவு எதுக்கு மக்களே இப்படி இருக்க? ருக்கு பாட்டி காலையில் இந்த குழு துட்டை பற்றி பேசிட்டு இருந்தாவளா? அப்போ இந்த கீதாளுக்கும் நம்ம 4 முடி இருக்கால அவள் பேரு மேற வரமாட்டேங்கி வசந்தி, அவளுக்கும் கீதாளுக்கும் சண்டை பார்த்துக்கிடுங்க. அப்போ நம்ம ராணியக்களை பற்றி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டோம். அதை நாங்கள் அங்கே போனோமா, பாத்திமா எல்லாரும் முன்னாடியும் சொல்லவோ அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. அதான் அப்படி இருக்காவ. அவள் ஒரு ஆவாத சிரிக்கி. அவள் சொன்னானா இவ இப்படி உட்காந்துருக்கா? அவள் கிடக்கா மக்களே, அவள் வரட்டும், இந்த வழியாக தானே போவா. 4 கேள்வி நாக்க பிடுங்க மாதிரி கேட்டு விடுதேன். அப்போ வாய் திறக்க மாட்டா. அவளுக்கு யாருக்கிட்டையாவது தொங்கலைன்னா சும்மா இருக்க மாட்டா. இப்படி நல்லவ மாதிரி லாந்திக்கிட்டு இங்கே என்ன சேதி சொல்லுதாவோ அங்கே போய் சொல்லுவோம், அங்கே என்ன சொல்லுதாவோ இங்கே வந்து சொல்லுவோன்னு அலைவா. யாரையாவது வம்பு முட்டி விடலைன்னா அவளுக்கு உறக்க வராது. அவள் ஒரு கேனச்சிரிக்கி. அவள் சொன்னான்னா இவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா. போய் வேலையை பாருங்கட்டி. பிள்ளைப்பு வரும், சோத்தை போட்டு கொடு. போய் நீ பாடு காப்பியை போட்டு குடிச்சிட்டு இரு. என்னத்துக்கு கண்டவளை பற்றி யோசிச்சு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தாம்மா இருக்கேன். நல்லா இருக்காளா? நல்லா ஏட்டி இவ சொல்லுறதுக்காகலாம் இப்படி கஷ்டப்பட்டுட்டே கிடந்தீங்கன்னா நீ என்னன்னு இந்த பிள்ளைகளை தைரியமாக வளர்ப்ப? உன்னை பார்த்து தான் அந்த பிள்ளைகள் தைரியமாக இருக்கும். எல்லாம் பார்த்து சமாளிப்போன்னு தானே வெளியில் வந்தோம். 4 பேர் 4 பேசினா அதெல்லாம் கண்டுக்காமல் தூக்கி போட்டு தூரப்பட்டு இருக்கணும். அதை தாம்மா நாங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கோம். சேரிட்டி இந்த மீன் கறி இப்படி பிள்ளைகள் வந்தோடனே சாப்பிட வச்சு வீட்டுக்கு அனுப்பிவிடு. அவைய தாத்தா வேற கேட்டுட்டு கிடக்காவ. நான் போகிறேன்னு அடுப்பில் கறி இருக்கு ஆப்பிடாமல் வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு இருட்டி. அவள் வரட்டும், இந்த வழியில் வந்தானே நான் கேட்கேன். நீ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கு? அவள் வரட்டும், நான் கேட்குறேன். கறி எடுத்து உள்ளே மூடுவேன்னு. சரிம்மா. யாட்டி இன்னுமா உனக்கு சமாதானம் ஆக மாட்டேங்கி மனசு? விட்டு தள்ளம்ட்டி. அவள்லாம் ஒரு ஆள்னு அவள் பேசினா நீ மனசில் எடுத்து வச்சுட்டு கிடக்க. பிள்ளைல பாரு, இப்போ பிள்ளைல வரும்ல, சாப்பாடு கூட அவளுக்கு எதுவும் படிப்பாளு. படிச்சுட்டு நேரத்தில் படுத்து 3 நேரம் வரணுங்க. நாளைக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னோம்லாட்டி போவா. காலையிலேருந்து சோத்தை பொங்கி வச்சுட்டு பிள்ளைகளை பள்ளியோடத்துக்கு அனுப்பிட்டு நேரத்தோடி 3 பேரும் போவேன்னு. ஆமாம் இவ சொன்னான்னு எதையும் நினச்சிட்டு இருக்காது ராணியக்கா. விடுங்கக்கா. நானும் பிள்ளை இந்த பால்வடியில் விட்டுருந்தேனா, நேரம் ஆயிருக்கும். போய் கூட்டிட்டு வரேன். 3 மணிக்கே விட்டுருப்பாவோ. மணி 4 ஆயிட்டு. காரணம்னு தேடிட்டு இருப்பாவக்கா. நான் போய் பிள்ளையை கூட்டிட்டு வரேன்னக்கா.
லட்சுமி அக்கா சின்ன பொண்ணு போங்கக்கா, நான் இருந்துக்கிட்டே ஒன்றும் இல்லைக்கா. மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தால் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. பிள்ளைகள் வந்தால் நான் பார்த்துக்கிட்டேங்க, நீங்கள் போங்க. சரிட்டி, அதை பற்றி யோசிச்சு மனசை போட்டு குழப்பாம இருன்னு நான் போயிட்டு பிள்ளைகளை தாட்டி விடுதேன். சரிக்கா. ஆத்தாலும் மயனும் செய்கிற தப்பு ஊரில் ஒருத்தி கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கி. அவன் இப்படி குடிச்சிட்டு இப்படி நாதாரியா திரியா. அந்த பொம்பளை ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன அந்த கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டே விரட்டினான். அது இந்த பொவ்வளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்னை ஈஸியாக நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடுறாவ. எதாக இருந்தாலும் பொம்பளைகளுக்கு தான் இதாகுது. அவனை யாராவது கேள்வி கேட்டாப்புல அப்போண்டாட்டி இல்லாமல் இப்படி திரியானே வைக்கானேன்னு என்னத்தான் அவ்வளோ பேரை ஏசுதாவ. நான் யார்கிட்ட போய் எதுக்கு நிற்க? நான் கஷ்டப்படுதே என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிடியே. அதுகளும் பாவம் போல் இருக்கிறத சாப்பிட்டுட்டு பள்ளியோடத்துக்கு போகுது. நாங்கள் யார்கிட்ட என்ன இல்லைன்னு போய் நிற்கோம். என்ன இப்படி தூத்துதாளுவலை இவ்வளவு